Hi guys, welcome to Village Kitchen Factory. நான் உங்கள் சுரேஷ் கிருபாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா பர்லா மீனுங்க. சூப்பரான ஒரு மீனுங்க. இதை பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பண்ணி நம்ம மீன் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கறி மட்டும் தனியாக எடுத்துடலாம். எலும்பு தனியாக, கறி தனியாக எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இது போல் நம்ம ரெண்டு பக்கம் முடிச்சு எடுத்துடலாங்க. வெறும் கறி மட்டும் எடுக்கணும். பாருங்கள், கறி தனியாக எலும்பு தனியாக எடுத்தாச்சுங்க. இதை நம்ம இப்போ தோல் உரிச்சிக்கலாம். இப்போ கறி தனியாக தோல் தனியாக எடுத்தாச்சு. மீன் நல்லா போன்லெஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்துடலாம். பாரு மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா 3 கிலோ மீன் வாங்கினுங்க. நம்ம கட் பண்ணி போன்லெஸ் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 கிலோ தான் வந்திருக்கு. பாதி கழிஞ்சு போச்சுங்க. இதுக்கான மசாலாவில் தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த மீன் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதே மசாலா அளவு கரெக்டாக போடுங்க, போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். போன்லெஸ் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 10 கிராமுங்க. நம்ம 1.5 கிலோ எடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருமிளகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சுவைக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாங்க. 1 கிலோக்கு கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 சேர்க்கலாங்க. நம்ம 1.5 கிலோ எடுத்துக்கிறதுனால ஒரு 200 கிராம் சேர்த்துக்கலாங்க. லெமன் சாறு சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஈரம் அதிகமாக இருந்தால் வேணாம், லைட்டாக இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 1 ஹவர் அப்படியே ஊற வைக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஒன் ஹவர் மசாலா போட்டு மீன் ஊற வச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் காஞ்சிருச்சு, வறுத்து எடுத்துக்கலாம். பாரு மக்களே, சூப்பரான மீன் பஜ்ஜி போட்டிருக்குங்க. நம்ம சாப்பிட போகிறதில்ல, மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அழகு பார்க்க போகிறோம் சாப்பிட்றத. அண்ணா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே சொல்லுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குதுப்பா, சூப்பராக இருக்குதுப்பா. அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. குறை கிடையாது, குறை இல்லை, அருமையாக இருக்குது. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது வீடியோக்காக. அருமையாக இருக்குதுப்பா, அருமையாக. சும்மா போய் இல்லை பொம்மிட்டு கூட செய்ய மாட்டாங்க. அது மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் செய்ய மாட்டாங்க, ஹோட்டலில் தான் செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். சூப்பராக இருக்குதுப்பா.